கரூர் அருகே தான் பெற்ற 2 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தை குழந்தை மற்றவர்களிடம் கூறிவிடும் என்பதால் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குழந்தையை தந்தை போட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட தந்தையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் கடைகளுக்கான லைசன்ஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டதை குறைக்க வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் விக்ரமராஜா கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வணிகர்களை அச்சுறுத்தும் ரவுடிகளை காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி அருகே பூப்பாண்டியாபுரம் பகுதியில் நீண்ட நாட்களாகியும் மழைநீர் வடியாமல் இருப்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். வடியாத மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து பாசி படிந்து சாக்கடை போல் காட்சி தரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.